சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையாய் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்வின் பிந்திய பகுதிகளிலும் கூட நம்மை நேர்த்தியாய் நடத்துவதற்கு, இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதற்கு இந்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிற தேவனுடைய ஆலயம். ஆம், நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் தங்கியிருக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற தேவனுடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். சாலமோன் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பூமியிலே ஆலயம் கட்டினான். அப்போது அவன் சொல்கிறான், இது உன்னதமான தேவனுக்கு நான் கட்டும் அரண்மனை என்று சொல்லி அதை மிகவும் நேர்த்தியாய் பண்ணினான். அநேக ராஜாக்களிடத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசை கிடைத்தது. பொன் தகட்டால் மூடினான். மிகவும் அற்புதமான ஆலயம் என்று பார்க்கிறோம். அப்போது அவன் சொல்லுகிறான், 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சன்னதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? அவர் சன்னதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறத பார்க்க. நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுகிறவன் யார்? வானங்களும் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாது இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்படிப்பட்ட தேவனுக்கு யார் ஆலயம் கட்ட முடியும்? அவர் சன்னதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறொன்றுக்கும் அல்ல. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஜெபிப்பதற்கு, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபித்து ஜெபதூபத்தை எழும்ப செய்வதற்கு, அதற்காக ஆண்டவர் நமக்கு நாம் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுகிறோம். மற்றபடி அவர் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயம் நம்மால் கட்ட முடியாது என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் எங்கே வாசமாய் இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் படித்தது போல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லலாம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த வேளையிலும் புதிய கிருபையினாலும் புதிய சந்தோஷத்தினாலும் புதிதான ஆசீர்வாதங்களினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.